10வது புத்தக திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்வு. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறந்த ஒத்துழைப்பை நல்கியவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிப்பதற்கான நிகழ்வை முதலில் நடத்தி அதற்கு பிறகு சிந்தனையாளர்களின் வசம் அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த நன்றி பாராட்டுகிற நிகழ்விற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறோம். மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு வேண்டுகிறோம். ரோவர் கல்வி நிறுவனத்தின் தாளாளர் மதிப்புமிகு வரதராஜன் ஐயா அவர்களை அரங்கம் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவரது மதிப்புமிகு துணைவியார் திருமதி மகாலட்சுமி வரதராஜன் அம்மா அவர்களையும் அரங்கம் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி குழுமத்தின் சார்பாக திரு நந்தகுமார் அவர்களை அரங்கம் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனத்தின் சார்பாக வந்திருப்பவர்களை அரங்கம் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஈடன் கார்டன் பள்ளியின் சார்பாக வந்திருப்பவர்களை அரங்கம் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆதவ் பப்ளிக் பள்ளியின் சார்பாக அரங்கம் வந்திருப்பவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த 10 நாள் நிகழ்வும் இவர்களின் ஒத்துழைப்பால் நிகழ்ந்தது என்பதை அரங்கத்தில் இருக்கின்ற சுவங்கினர்கள் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் அழைத்து மரியாதை செய்கிற போது தகுந்த நேரத்தில் கைத்தட்டல்களை பரிசாக வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆஃபீஸர்ஸ் கிளப் சார்பாக மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய செயலர் அரவிந்தன், ஆஃபீஸர்ஸ் கிளப் சார்பாக பாரதி விளவன், மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் செயலர் அரவிந்தன், மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் தலைவர் சரவணன், பப்பாசியின் செயலர் சாக்ரட்டிஸ், வருவாய் கோட்டாட்சியர் அரங்கம் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். மாவட்ட ஆட்சியர்கள் நேர்முக உதவியாளர் அவர்களையும் அரங்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். 10வது புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்து ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் வந்திருந்து கடைசி வரை இருந்து நாம் அமர்ந்திருக்கிற இந்த இடத்தை நிரந்தரமாக நமக்கு தந்து உதவுகிற வாய்ப்பினை வழங்கிய மதிப்புமிகு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை உங்களின் பலத்த கரவோசங்களுக்கிடையே அரங்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வரவேற்பு உரையுடன் நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. வரவேற்புரை வழங்குவதற்காக வருவாய் கோட்டாட்சியர் திருமதி வனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பப்பாசி இணைந்து பெருமையுடன் நடத்தும் 10வது பெரம்பலூர் புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தந்தை ஹான்ஸ் ரோவர் கல்வி நிறுவனங்களை சார்ந்த நிறுவனர்களையும் முந்தைய அனைத்து நாட்களிலும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனர்களையும், ஆதவ் பப்ளிக் பள்ளியினுடைய நிறுவனர்களையும், ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனர்களையும், ஆஃபீஸர் கிளப் நிறுவனர்களையும் மற்றும் சிந்தனையை பெருக்க வருகை புரிந்திருக்கும் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞான சம்பந்தம் ஐயா அவர்களையும் 10 நாட்களாக மிக பெரும் திருவிழாவாக நடத்த ஒத்துழைப்பையும் வரவேற்பையும் நல்கிய பெரம்பலூர் மாவட்ட பொதுமக்கள் அனைவர்களையும் வருக வருக என பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேடயம் வழங்கி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய இருக்கிறார். இத்தகைய சிறப்பினை இங்கு 10 நாட்களாக தொடர்ந்து நடத்துவதற்கு காரணமாக இருந்த அம்மையார் அவர்களுக்கு பெரம்பலூர் மக்களின் சார்பாக பெரம்பலூர் மக்கள் மன்றத்தின் தலைவரும் செயலாளரும் பொன்னாடை போர்த்தி திருவள்ளுவர் சிலை வழங்கி மரியாதை செய்கிறார்கள். ரோவர் கல்வி நிறுவனத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்த அரங்கத்தில் வந்து இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த கோணத்திலேயே ஒரு புகைப்படத்தை அழகாக வடிவமைத்து மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவிக்கும் விதமாக வழங்கி மகிழப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்
இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த கல்வி நிறுவனங்களின் தாளாளர்களுக்கு மரியாதை செய்கிறார். முதலில் ரோவர் கல்வி குழுமத்தினுடைய தாளாளர் மதிப்புமிகு வரதராஜன் ஐயா அவர்களுக்கு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி நூல் வழங்கி மரியாதை செய்கிறார். கடைசி 2 நாட்களின் நிகழ்வை நமக்காக ஒருங்கிணைந்து வழங்கியவர்கள் ரோவர் கல்வி நிறுவனத்தினர். ஒவ்வொரு 10 ஆண்டுகளாகவும் தொடர்ந்து நமக்கான ஒத்துழைப்பை நல்கி வருகிற அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனது திருக்கரங்களால் கல்வி நிறுவனத்தின் தாளாளருக்கும் செயலருக்கும் நூல் வழங்கி கேடயம் வழங்கி மரியாதை செய்கிறார். அதனைத் தொடர்ந்து முதல் 2 நாட்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து வழங்கி சிறப்பித்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக சார்பாக அதன் நந்தகுமார் அவர்கள் கேடயத்தையும் பரிசனையும் பெற்றுக்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து 7-8 நாட்களுக்கான நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து வழங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்பாக பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் மரியாதையை பெற்றுக்கொள்கிறார். மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனது திருக்கரங்களால் நமது பெரம்பலூர் மக்களின் சார்பாக நன்றியையும் கேடயத்தையும் வழங்குகிறார். ஈடன் கார்டன் கல்வி நிறுவனத்தின் சார்பாக வந்திருப்பவருக்கு மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேடயம் வழங்கி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். தொடர்ந்து ஆதவ் பப்ளிக் பள்ளியின் சார்பாக வந்திருக்கின்ற துணை முதல்வர் அவர்களுக்கு கேடயம் வழங்கி நூல் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆபீசர்ஸ் கிளப் சேர்மன் திரு பாரத் ஜெயராமன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நூல் வழங்கி கேடயம் வழங்கி நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கத்தில் இருப்பவர்கள் தங்களது நன்றியினை கைத்தட்டங்களின் வழியாக செய்வது நலம் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்பான்சர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் டீம் அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆர்கனைசர்ஸ் டீமில் வந்து டிஆர்ஓ சார் இன்றைக்கி வரல. ஸோ ஆர்டிஓ மேடம் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை ஹானர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வருவாய்த்துறை தான் இந்த இடத்த நமக்கு இந்த தடவை எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. மேடம் டெய்லியும் வந்தாங்க. ஒரு 3 நாள் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டாங்க, அதனால் வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ டிஆர்ஓ சார் அண்ட் ஆர்டிஓ மேடம் 2 பேர்த்துக்கும் மக்கள் பண்பாட்டு மற்றும் சார்பில் மிகுந்த நன்றி. அடுத்து சரவணன் சார் நம்முடைய ஹெச்எஸ்ஸு. ஸோ அவர் ஆரம்பத்துலேருந்து எல்லா பணிகளையும் ஒருங்கிணைத்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லா ஒத்துழைப்புகளையும் வழங்கின சரவணன் சார் அவர்களுக்கு மக்கள் பண்பாட்டு சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வச்சிருக்காங்களா என்ன பண்ணுறாங்க? நீங்கள் படிக்கலனா கூட வா. பிஏஜி சொர்ணராஜ் சார் நமக்கு இந்த பட்டிமன்றம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, இந்த ஃபண்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது, மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்து டே 1லேருந்து எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்து கொடுத்த உறுதுணையாக இருந்த பிஏஜி சார் சொர்ணராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மேத் ஐடி சொல்யூஷன்ஸ் ஆனந்த் அவர் தான் அங்கே நீங்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பா அப்படி முன்னாடி. ஸோ அந்த 10 நாளும் தொடர்ந்து இரவு பகலாக அந்த நாளில் 2 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய இணை செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக குரும்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய பாபு அவர்கள்
ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, டீ, தண்ணி, அது ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கோம், நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் இது பார்க்கணுன்றது இல்லாமல் ஒரு தன்னார்வமாக இந்த வேலையை வந்து செய்யக்கூடிய அவர் பாபு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக தன்னுடைய வசீகரமான குரலால் இந்த மேடையை கட்டி போட்டிருக்கக்கூடிய ராசபாண்டியன் அவர்கள், மாநில பொறுப்பாளர் மாதிரி பள்ளிகளுடைய, அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து கி மேகலா, அவரும் நம்ம கம்பேரிங் டீமில் இருக்காங்க. அடுத்து தி சத்யா, நம்ம சத்யா ஸ்டிக்கர்ஸு, இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டுக்காக வரவங்க எல்லாத்தையுமே கவனித்து அனுப்புறது, நைட்டு போகிற வரைக்கும் இருந்து. ஸோ சத்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம விநாயகா ஏர் ட்ராவல்ஸ் ராஜு மாமா அவர்கள், அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா இவங்க யாருமே இப்போ எதுவும் அவங்களாவே ஒரு 4-5 கெஸ்ட்டு அவங்களே கூப்பிட்டு வந்துட்டு அவங்க கூப்பிட்டு போகிறது. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செந்தில் வந்திருக்கா அப்படியா? ஓகே. அடுத்தபடியாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த 10 டேஸ் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முழுமையாக ஒத்துழைத்த தீயணைப்புத்துறை ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது ஒருத்தர் வருமாறு மேலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து இந்த இடம் க்ளீன் பண்ணி நமக்கு டஸ்ட்பின் வச்சு தண்ணி வாட்டர் கொடுத்தது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தது எல்லாமே நம்ம நகராட்சித்துறை. ஸோ நகராட்சித்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக சுகாதாரத்துறை, நூலகத்துறை, அடுத்து போக்குவரத்து காவல்துறை, ஊர்காவல் படை, இந்த எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அவங்கவுங்க ஹெட் வந்தீங்கன்னா நம்ம மின்சார வாரியம், டிஎன்ஏபி, மீன் வளத்துறை, இங்கே ஸ்டால் கூட போட்டிருக்காங்க மீன் வளத்துறையிலேருந்து, ஊரக வளர்ச்சித்துறை, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க இன்றைக்கி புக்ஸ் வாங்கியிருக்காங்க. லைப்ரரி ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக புக்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து சிறைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வருவாய்த்துறை, அப்புறம் டெய்லி நமக்கு ரிப்போர்ட்டர்ஸ் பேப்பரில் நியூஸ் இது பண்ணதெல்லாம் சார்பாக ப்ரெஸ் கிளப் சார்பாக திரு வில்சன் அவர்களை வருமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறேன். டிஎஸ்பி சார், காவல்துறை சார்பாக நம்ம டிஎஸ்பி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன். வந்துட்டு வச்சுருக்கேன். சாக்லேட்ஸ் நானும் ஹாலோ பண்ணுறேன், அது பண்ணிக்கலாம். சத்யா ஷீல்டு மாறி இருந்தால் கீழே மாற்றி கொடுத்துரு. அடுத்தபடியாக அப்ரிசியேஷன் வந்து நம்ம கவன் விளம்பரங்கள் அம்மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஊட்டி காஃபி பார் செல்லப்பிள்ளை என்ன இருக்காங்களான்னு தெரில, அவங்க சார்பாக இருந்தாலும் வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டீ சம்சா டெய்லி நம்ம உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அவங்க. ராஜு பந்தல், நமக்கு இந்த ஆடிட்டோரியம் இருக்கிறது, புக் ஸ்டால் நடத்துகிறது எல்லாமே இது பண்ணக்கூடிய விக்கி ராஜு பந்தல். அண்ட் இந்த மைக் செட் விஜய் ஆடியோ. நமக்கு இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கொடுத்த ஆர் முரளிதரன் அவர்கள். இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரில, ஒரு இடிபாடுகள் இருந்த கட்டடமாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு இன்றைக்கி அதாவது ஒரு 60% கொண்டு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 40% நெக்ஸ்ட் இயர் கொண்டு வந்துடுவோம். அதுக்கு கொஞ்சம் முழு முயற்சி எடுத்த என்னுடைய நண்பர் அரவிந்தன் வள்ளலாறு கன்செஷன் அவர்களுக்கும், விஷால் இந்த பேனரு வீடியோ எல்லாத்துக்கும், பாஸ்கர்,
இது இப்போ குறிப்பிட்டவர்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இது கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இதோடைய உழைப்பு இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் நன்றி உரையில் சொல்கிறேன் நான். நம்ம இனிமையாக நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வதற்கு ஏதுவாக இருந்த ஒலி அமைத்தவர்களுக்கான மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தினர் அவர்களின் சார்பாக மரியாதை செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நமக்கு சிறப்பினை சேர்த்து கொண்டிருக்கின்ற தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தினுடைய செயலர் திரு சாக்ரட்டிஸ் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நூல் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். தமிழக தலைநகரங்கள் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக புத்தக திருவிழாவினை நடத்தி வருகின்ற தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தினர் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேர்முக உதவியாளர் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக நூலாடை போர்த்தி நூல் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. அரங்கத்திற்குள் இருந்து எல்லாவற்றையும் நிர்வகித்து வருகிற அலுவலக மேலாளர் அங்க இல்லையா? சரி, ஆமாம். அலுவலக மேலாளர் பொது திரு சரவணன் அவர்களை பப்பாசியின் சார்பாக அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய தலைவர் திரு ஆனந்த், செயலர் பொருளாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு, பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய பொருளாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தொடர்ந்து நிறைந்த கைத்தட்டல்களை வழங்குமாறு சுவங்கியர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய செயலர் திரு அரவிந்தன் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. நீங்கள் வேகமாக தட்டினா ஞானசம்பந்தன் ஐயா கையில் நாங்கள் மைக்க கொடுத்துருவோம் சீக்கிரமா. நீங்கள் காட்டுற சோர்வு எங்களுக்கு வந்துடுது. அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய தலைவர் திரு சரவணன் அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வருவாய்த்துறையின் சார்பாக திரு பாரதி வல்லவன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் கரங்களால் கேடயத்தையும் மரியாதையையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து வாழ்த்துறை பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய செயலர் திரு அரவிந்தன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மாலை பொழுதில் இங்கு திரளாக கூடியிருக்கும் பெரம்பலூர் வாசக பெருமக்கள் அனைவர்களையும் முதலில் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என்று முதலில் வரவேற்கின்றேன். 10வது வருடம் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ஒரு 10 நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போணுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் அப்படி யார் அப்படின்னு கேட்டால் பெரம்பலூரோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு தான் முதல்ல எல்லாரும் ஒரு சிறப்பான ஒரு கரகோஷம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்.
ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து போய் சொன்ன உடனே ஆக்சுவலாக இது டேட் வந்து மாறிடுச்சு. போன மாதம் 20ஆம் தேதியே பண்ண வேண்டியது. அது கொஞ்சம் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சரியாக செட் ஆகாதனால நம்ம திருப்பி டேட்டை சேஞ்ச் பண்ணோம். மேடம் வந்து டே டு டே ஃபாலோப்லேயே இருந்தாங்க. இன்விடேஷன்ஸு, யார் யார் கெஸ்ட்ஸ் வராங்க, யார் யார் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிற இதை வந்து டெய்லி அப்டேட்டில் இருந்தாங்க. பட்ஜெட்டில் கொண்டு எல்லாத்தையுமே அரைவ் பண்ணி நடக்கிறது வந்து மிக தெளிவாக நடக்கணும். போன வருஷத்தை விட அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மேடத்தோட மோட்டிவாக இருந்துச்சு. அதை விட முக்கியம், ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து அலுவலக பணி எவ்வளவு இருந்தாலும் அதை விட்டுவிட்டு இங்கே வந்து 7 to 9:30 வரைக்கும் அவங்க வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஸ்பீக்கர்ஸையும் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி கேட்டாங்க. முதல்ல அதற்கு அம்மா அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மானா அம்மா மட்டும் இல்லை, அம்மாவுக்கு கீழே இருக்கிற டீம் எல்லாருமே வந்து மிக திறன்பட செஞ்சாங்க. முதல்ல அவர்கள் அனைவர்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றமாக இருந்தாலும் சரி, இல்லை பப்பாசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை செய்ய முடியாது. 100% மாவட்ட நிர்வாகத்தோட ஒத்துழைப்போடு தான் இது செஞ்சோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயக்கப்பாடும் இல்லை. அதை துணிச்சலாகவும் நான் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். அவர்களோட ஒத்துழைப்பு மட்டுமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில், ஸ்டேட் லெவலில், எல்லா லெவலையும் நடந்துகிட்டு இருக்கு. பட் பெரம்பலூரில் மட்டும் இந்த 10 வருடம் நம்ம மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ண எல்லா ஸ்பான்சர்ஸையும் நான் வந்து முக்கியமாக இதில் சொல்லணும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க, தனலட்சுமி சீனிவாசன், ரோவர், ராமகிருஷ்ணா, ஆதவ், ஈடன் கார்டன், இப்போ வந்து ஆஃபீஸர்ஸ் கிளப் எல்லாருமே வந்திருக்காங்க. இதில் எந்த விதத்துலையும் நம்ம போய் கேட்ட உடனே தயவுதாட்சணையும் யோசிக்காமல் உடனே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பெரம்பலூருக்கு வந்து வாசகர்கள் இல்லை, அடுத்த எக்ஸ்போஷர் வேறு எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து உங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க கொடுத்தாங்க. முதல்ல அந்த எல்லா கல்வி நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோட சப்போர்ட்டோட தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். பெரம்பலூரில் வந்து இவ்வளோ ரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீங்கள் கொடுக்குற ஸ்பான்சர்ஸ் தான். புக் ஸ்டால் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா இல்லை. இது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது தான் இதை பார்க்குறதுக்கு வரும்போது புக் ஸ்டாலும் சேர்த்து நமக்கு வந்து ஆட் ஆகுது. அதோட இன்னொரு அடிஷ்னல் என்னென்னா, நம்ம இடம் மாற்றணும். சரவணன் சொன்ன மாதிரி இப்படி ஒரு இடம் கிடைக்குமா, இருக்குமா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த இடம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து நம்ம பார்க்கும்போது சரவணன் அண்ட் டீம், தாசில்தார் சார் சரவணன் அண்ட் டீம் வந்து பார்த்தோம். இடம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. பட்டு அம்மா சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இடத்த நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள், இந்த இடத்த நம்ம வந்து எடுக்கிறோம், இந்த இடத்துல தான் நம்ம பண்ணுறோம். இதோடு இல்லாமல் இந்த இடத்த இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம முயற்சி பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு அதுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நகராட்சியில் தான் நடத்திட்டு இருந்தோம். பட் நகராட்சியில் ஒரு சில அங்கே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே பண்ண முடியல. ஸோ அந்த இடத்த கொடுத்து மிக சிறப்பாக பண்ணாங்க. மேபி இதில் ஒரு சில சின்ன சின்ன ஸ்லாக்ஸ் இருக்கலாம் முதல் வருஷங்கிறதுனால. பட் வருங்காலங்களில் இதெல்லாம் திருத்தி நல்ல முறையில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு உறுதி தருகிறேன். அதே மாதிரி பப்பாசி அந்த டீமையும் சொல்லணும். எப்போ ஆரம்பிக்கிறீங்க, என்ன, எத்தனை மணிக்கு நாங்கள் வரணும், எத்தனை ஸ்டால்ஸ் வேணும் அப்படின்னாங்க. நார்மலாக நம்ம வந்து 110 ஸ்டால்ஸ் நம்ம போடுவோம். பட் இந்த தடவை இடம் கொஞ்சம் நெருக்கடினால 80 ஸ்டால்ஸ் போட்டோம். பட் அதனால் சேல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது பப்பாசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 80 to 85 lakhs வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மிக ஒரு பெருமையான விஷயம். 110 ஸ்டால்ஸ் இருக்கும் போது நம்ம 1,10 லட்ச ரூபா பண்ணணும். இப்போ 80 ஸ்டால் தான் இருக்குது. 80 ஸ்டாலில் இருக்கும்போது 85 லட்ச ரூபா நம்ம கிட்டத்தட்ட சேல்ஸ். இன்னைக்கு இன்னும் நைட்டு வந்து நமக்கு இன்னும் அப்டேட் பண்ணால் தான் தெரியும். அதை விட எவ்வளோ வியூவர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65,000 வியூவர்ஸ் என்ட்ரி ஆகிருக்காங்க. 65,000 பேர், இன்க்ளூடிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. இது என்னன்னா எக்ஸாம் டைம், இதெல்லாம் எக்ஸாம் டைமும் தாண்டி அவ்வளோ ஸ்கூலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் எல்லாருமே வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கிறேன். உங்களோட சப்போர்ட்டோட இன்னும் இது 10 இல்லை, அடுத்தது 50 இல்லை, 100 நம்ம பெரம்பலூர் கண்டிப்பாக அந்த புத்தக திருவிழாவை வருடம் கொண்டாடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை வந்து ஆரம்பத்திலேருந்து எல்லாருமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே சொன்னாங்க. இதை வந்து முன்னிறுத்தி நடத்தினது, ஸ்டார்ட் பண்ணது தரேஸ் சார் அப்படின்னாங்க. எனவே மறுபடியும் நானும் சொல்கிறோம், எங்களுக்கு இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்தது அவர் தரேஸ் சார் அவர்கள் தான். தரேஸ் சாருக்கு மறுபடியும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி எங்கன்னா அரசு அதிகாரிகள் ப்ளஸ் மக்கள் பண்பாட்டு மன்றத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ மேம். டெய்லி 1000 ரூபாய்க்கு மேலே புக் வாங்கினா நம்ம குழுக்கள் போட்டு அவங்களுக்கு 5,000 rupees புக் தரதா சொல்லியிருந்தோம். அது கிறிஸ்துராஜ் திருவாளந்துறை அவர்களுக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தினை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு
நமக்கு இந்த வாலண்டியரிங் பார்த்த பி தேவா, ஜி இளவரசன் அண்ட் ஏ கோகுல்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக மேடையில் உட்காந்துருக்கிற பெரம்பலூரில் நிர்வகிச்சிட்டு இருக்கிற நிர்வாகத்தில் இருக்க 3 பேருக்கு நான் முதலில் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அம்மா அவங்க, மேடம் கலெக்டர் மேடம், எஸ்பி மேடம், ஆர்டிஓ மேடம் 3 பேரும் இருக்காங்க. பெரம்பலூர் மகளிர் தின வாழ்த்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இது சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக மறந்துட்டேன். அதை விட டெய்லி வியூவர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா லேடிஸ் அண்ட் அந்த அவங்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக சிறைத்துறையினருக்கு நூல்களை வழங்க இருக்கிறார்கள். பப்பாசியின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சிறைத்துறைக்கு இந்த நூலினை வழங்கி பெருமை கொள்கிறார். அனைத்து பதிப்பகங்களின் சார்பாகவும் இந்த நூல்கள் பெரம்பலூர் சிறைத்துறைக்கு வழங்கப்படுகிறது என்கிற தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க பப்பாசியின் செயலர் திரு சாக்ரட்டிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் சார்பாகவும் பப்பாசியின் சார்பாகவும் 10வது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த புத்தக திருவிழாவிலே கலந்து கொள்வதில் எங்கள் பப்பாசியின் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் அரவிந்த் சார் வந்து நான் எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அது எல்லாமே சொல்லிட்டு போயிட்டார், ஒன்றுமே வைக்கல. அட்லீஸ்ட் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களையாவது சொல்லணும்னு விட்டுவார், அனுப்பதான் அதுவும் இடையில வந்து சொல்லிட்டு போயிட்டார். நான் எதை பேசுகிறேன்னு தெரியல. பப்பாசியின் சார்பாக கடந்த 49 ஆண்டுகளாக சென்னையிலே ஆசிய அளவிலே சொல்லக்கூடிய ஒரு புத்தக காட்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பல்வேறு பேச்சாளர்கள் நாங்கள் அழைக்கிறோம். ஐயா ஞானசம்பந்தன் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று எப்பொழுது நாங்கள் அழைத்தாலும் வருகை புரிந்து எங்களை சிறப்பு செய்கின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நண்பராகத்தான் எங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி நாங்கள் இந்த புத்தக காட்சி முழுவதும் பல்வேறு நண்பர்களையும் எழுத்தாளர்களையும் எங்கள் உறவுகளாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தாயுள்ளத்தோடு நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த இடத்தை புதிதாக ஒழுங்கு செய்து எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் பப்பாசியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் இந்த அரங்கம் வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரு பெரும் திரள் கூட்டத்தை நான் தினமும் இங்கே பார்க்க முடிந்த என்னால். நான் அவ்வப்போது அங்கே ஓரமாக நின்று பார்த்து கொண்டு இருப்பேன், யாராவது கலைஞ்சு போவாங்களா அப்படின்ட்டு. யாருமே கலையலை. அந்த அளவுக்கு உங்களுடைய ஈடுபாடும் புத்தகங்களை நேசிக்கின்ற பாங்கும் என்றென்றும் வளர வேண்டும். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தின சார்பாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிற விதமாக அரங்கத்தில் குழுமியிருக்கிற அனைத்து மகளிரின் சார்பாக உங்களின் பிரதிநிதியாக நமது மாவட்டத்தின் முதல்வர் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 1-2 பேர் ஸ்டேஜுக்கு வரலாம். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, வரலாம், பயப்படாமல் வரலாம். வாங்க, இப்படியே வாங்க, ஸ்டேஜிட்ட வாங்க. இல்லை, இந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இன்னும் சிறப்பாக நம்ம வந்து கைத்தட்டலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறையில் இருக்கிற குழந்தைகள், மகளிர் குழந்தைகளை வந்து அவங்க வந்து ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஸ், போதும் ஃப்ரெண்ட்ஸ், போதும் ஃபேமிலிஸ் போதும். வாங்க, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க.
அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருங்க. அந்த பக்கம் போயிடுப்பா, அந்த பக்கம் 2 பேர் போயிடுங்க. போட்டோ எடுத்தாச்சா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ரோவர் கல்வி குழுமத்தின் சார்பாக பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தின் தலைவருக்கும் செயலருக்கும் ரோவர் கல்வி நிறுவனத்தினுடைய தாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்ய விரும்புகிறார். தலைவர் செயலர் இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இன்னும் 5 மணித்துளிகளில் ஆட்சியர் அவர்கள் உரையை தொடர்ந்து அரங்கம் சிந்தனையாளர்களின் வசம் செல்ல இருக்கின்றன. 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி திருச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் ஒரிசாவினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் ரோஜா முத்தையா நூலகத்திற்காக நிதி திரட்டுவதற்காக ஒரு கூட்டத்தினை திருச்சியில் களம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்ச்சியில் ரோஜா முத்தையா நூலகத்தின் சார்பாக ஒரு அழைப்புதல், அந்த என்ன நோக்கத்திற்காக இந்த கட்டடம் அமைய இருக்கிறது என்கிற அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு அழைப்புதலை வடிவமைத்து அந்த கூட்டத்தில் கொடுத்தார்கள். அதற்கும் பெரம்பலூர் புத்தக திருவிழாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்கும். அந்த அழைப்புதலை நாங்கள் பார்த்த பொழுது அந்த அழைப்புதலை சாதாரணமாக கடந்து சென்று விட்டோம். ஆனால் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அது குறித்து பேசுகிற பொழுது தமிழக அரசின் சார்பாக ஒரு தனிநபர் ரோஜா முத்தையா அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த பொக்கிஷங்களை எல்லாம் இடமமர்த்துவதற்காக ஒரு நூலகத்தினை கட்டித்தருவதற்கு 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தினை தமிழக அரசு தமிழ் அறிவு வளாகம் என்று இருக்கிற புத்தகங்களோடு டிஜிட்டலைஸ்டு எல்லா விதமான தொழில்நுட்பங்களோடு இந்த புத்தகத்தை ஆவணப்படுத்துவதற்காக ஒரு இடத்தினை தந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு அரசிடமே நிதியை பெற்றுவிட முடியும். ஆனால் வழக்கமாக பேச்சாளர்களை மேடை ஏற்றுகிற போது நாங்கள் எல்லாம் சொல்வோம் தமிழ் கூறும் நல்லுலகம். அப்படி தமிழ் கூறும் நல்லுலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் தன்னெழுச்சியாக நிதி தர தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே நிதியை பெற்று அந்த கட்டிடத்தை கட்டுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சதுர அடி 5000 ரூபாய். இணையத்தில் சென்று விரும்புபவர்கள் அதற்கு பணம் கட்டலாம். நான் கேன்வாஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த அழைப்புதலில் ஒரு படம் இருந்தது. ஒரு செங்கலை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு கரம். அந்த கரம் ஒரு வளைகரம். பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள் மேடையில் சொன்னார், சங்க இலக்கியங்களின் தொடர்ச்சியாக அந்த மரபை பின்பற்றுகிற வகையில் இந்த செங்கலை பிடித்திருப்பதற்கு ஒரு கரம் வேண்டும் என்று நினைத்தோம். எங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை அழைத்து வளைகரம் உள்ள அந்த பெண்ணை செங்கலை பிடித்திருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை எடுத்து அந்த அழைப்புதலில் அச்சிட்டிருந்தார்கள். நான் சொல்லுகிற கதைக்கும் இந்த இடத்திற்கும் என்ன பொருத்தம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால், 10 ஆண்டுகளாக தொடர்ந்து புத்தக திருவிழா பெரம்பலூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நகராட்சி திடலில் 9 ஆண்டு காலம் நடத்தினோம். தொடர்ந்து இட நெருக்கடியின் காரணமாக அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு தகுதியானதொரு இடத்தை நிரந்தரமாக பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் பப்பாசியோடு இணைந்து நடத்துகிற ஆண்டுதோறும் நடத்த இருக்கிற புத்தக திருவிழாவிற்கு மகளிர் தினத்தில் ஒரு வளைகரம் ஆட்சித் தலைவராக இருக்கிற நேரத்தில் இடம் தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியினை சொல்லி மகிழ்கிறோம். எல்லாரும் வந்தாங்க. வழக்கமாக நீங்கள் ஏற்ற மாவட்ட ஆட்சித்தலைவரை பூரா இப்படி தான் புகழ்ந்துக்குவீங்க. ஆனால் எவ்வளவு பொருத்தமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அதுவும் நிறைவு நாள் நிகழ்வு மார்ச் 8 நடக்கிறது. இன்னொரு செய்தி இருக்கிறது. இந்த வளைகரத்திற்கு தொடர்புடையது. பெரம்பலூரில் பரீட்சார்த்தமாக தொடங்கப்பட்ட சூப்பர் 30 என்கிற பெயரில், அதே சமயத்தில் ராமநாதபுரத்தில் எலைட் மாடல் ஸ்கூல் என்று தொடங்கப்பட்ட அந்த மாதிரி பள்ளிகளினுடைய தொடர் வெற்றியின் காரணமாக இந்த புதிய அரசு அமைந்த பிறகு மாதிரி பள்ளி என்ற பெயரில் மாவட்டம் தோறும்
ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினார்கள். அந்த பள்ளிக்கூடம் வாடகை கட்டிடத்தில் இயங்கியது. வாடகை கட்டிடத்தில் இயங்கிய அந்த பள்ளிக்கூடத்திற்கு நிரந்தர கட்டிடம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டு முதலில் பின்தங்கிய வட்டாரங்கள், வருவாயில் பின்தங்கி இருக்கக்கூடிய வட்டாரங்கள், கல்வியில் பின்தங்கி இருக்க வட்டாரங்கள் உள்ள மாவட்டங்களை தேர்வு செய்தார்கள். அந்த வகையில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி எல்லாவற்றையும் சேர்த்து இறுதியாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கு இடம் ஒதுக்கி 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கும் ஏற்பாடு செய்தார்கள். அந்த 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் அவர்கள் பெரம்பலூர் வந்திருந்த பொழுது அறிவிப்பை சென்று செய்தார்கள். ஆனால் நிதி நெருக்கடியின் காரணமாக 4 வட்டாரங்களே, 4 பிளாக் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கும் 40 வட்டாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கும் 58 கோடியை நிதி ஒதுக்க முடியாது என்று ஃபினான்ஸ் கன்ஸ்ட்ரெயினை காரணமாக காட்டி இதை நிறுத்தி வைக்க முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த புத்தக திருவிழாவிற்கு காரணமாக இருந்த பிதாமகன் தரேஸ் அவர்களையும், அவரை தொடர்ந்து இந்த மாவட்டத்திற்கு இளவலாக வந்த நந்தகுமார் அவர்களையும் தொடர்பு கொண்டு தாயகத்திற்கே கட்டிடம் இல்லை, நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு நேரில் சென்று அருண்சுந்தர் தயாளன் IAS அவர்களை சந்தித்து பெரம்பலூருக்கும் அரியலூருக்கும் சேர்த்து ஒரு இடத்தை தேர்வு செய்வோம், அந்த இடத்தில் இதை கட்டுவதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டு அவருடைய சம்மதத்தை பெற்று, உதயச்சந்திரன் சார் அவருடைய சம்மதத்தை கேட்டு 58 கோடி ரூபாய் நிதியை பெரம்பலூருக்கு வழங்கிவிட்டார்கள். அதையும் இந்த வலைக்கரம்தான் 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்து உறுதி செய்திருக்கிறது. அத்தகைய பெருமை வாய்ந்த மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பாராட்டுரையும் சிறப்புரையும் வழங்க வருமாறு உங்களின் சார்பாக அழைத்து மகிழ்கிறேன். 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்று இன்றும் முடிவடைய இருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை 10 நாட்களாக பல அறிஞர்களையும், பல கவிதைகளையும், பல விஷயங்களையும் பேசி இருந்த இந்த மேடையில் நின்று இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறதே பேசணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு வரணுமான்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஐயப்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேடை. எல்லாரும் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. நான் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறது, தேங்க்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அலுவலக பெருமக்கள்லேருந்து ஆரம்பித்து மக்கள் பண்பாட்டு மன்றம், அப்புறம் இந்த கொடையாளர்கள், இந்த 10 தினங்களாக நடைபெற்று கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் தொகுப்பாளர்னு ஒருத்தர் பேசிட்டு போனார் பாருங்கள். அவர் பேசினதுக்கப்புறம் நான் இங்கே பேசுகிறதே கஷ்டம், எனக்கு தமிழே மறந்து போயிடும் போல இருக்குது, அந்த மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு. அதனால் ஒரு அருமையான திருவிழாவாக தற்பொழுது நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், அழகழகான விஷயங்கள்லாமும் பேசியிருக்கிறோம் இங்கே. அதை எல்லாரும் கொண்டாடி, நீங்கள் எல்லோரும் கொண்டாடி, அதில் நிறைய சுகமான பொய்களையும் பேசி மனிதனை எப்படி மனிதனாக ஆக்குவது என்று பயணம் செய்து 10 தினங்களாக வாழ்க்கையை எப்படி விளக்கணும்னு சொல்ல கலைகள் பல கற்றுக் கொடுத்த மேடை இது. இதில் புத்திசாலிகளின் பயணம்னு, புத்தகங்களின் பயணம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நான் புத்திசாலி பயணம்னு படிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, புத்திசாலிகளை உருவாக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல் நாள் பேசும்பொழுதே சொன்னேன், குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக புத்தகம் வாங்கி கொடுங்கன்ட்டுன்னு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா 1 கோடி எப்படியாவது அந்த இலக்கை அடைந்து விடலாம்னு தான் நான் நினச்சேன். ஆனால் மக்கள் சொன்னாங்க, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க மேடம், முன்னாடி ஸ்டால் இப்போ அதை விட கொஞ்சம் குறைவு, அதுவும் இல்லாமல் இப்போ எக்ஸாம் டைமு, அதனால் நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட வேண்டியது இல்லைன்னாங்க. இருந்தாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கொடைவள்ளல்களும் அந்த இலக்கை எட்டுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். கை நிறைய கவிதைகள்லாம் சொல்லிட்டாங்க, நிறைய புக்கு கொடுத்துட்டாங்க, இன்னும் நிறைய தலைப்புகள் பேசிட்டாங்க. எனக்கு முன்னாடி பேச நீங்கள் எல்லாம் சீக்கிரம் இறங்குமா, இன்னும் பேச்சாளர் பேசணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா
இந்த இடம் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த பழைய புத்தக திருவிழா எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பலமுறை இப்போ அந்த இடத்தை கடக்கும்போது சொன்னேன், இங்கே எப்படிங்க புக் ஃபேர் நடத்துனீங்கன்னு தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா நான் இதை விட பெட்டராக ஒன்று பார்த்துட்டேன் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு அது வந்து எப்படி இருந்திருக்கும்னு தெரியுது. அதனால் வந்து இந்த இடம் வந்து நாங்கள் முதல்ல வந்து பார்த்தப்போ எப்படி இருந்ததுங்கிறது எனக்கு வந்து இருக்குது. அதை வந்து நான் வந்து ஒரு புகைப்படம் கூட எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு மேக் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு, பிகாஸ் பிக்சர்ஸ் மேக் மெமரிஸ். ஸோ அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன், இதை நான் வச்சுக்குவேன். ஸோ ஐ வில் ஒரு நாள் மத்தியானம் ஒரு மணி இருக்கும், நல்ல வெயில், அங்கங்கே ஒரு 4 இது செவரு நின்றுட்டு இருந்த இந்த ஒரு இடம் வந்து இப்போது தற்பொழுது வந்து ஒரு அழகான மேடை அமைத்து கொடுத்து இந்த 10 தினங்களாக இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு உதவியதற்கு வந்து பல நல்ல உள்ளங்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்கள் அனைவருக்கும் நான் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, மக்கள் அனைவரும் வந்து மேன்மேலும் இந்த புத்தக திருவிழாவினை மாதிரி பல இலக்கிய விழாக்கள் இந்த மேடையில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டேஜ் வந்து பெர்மனெண்ட்டாக தான் வைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அது மாதிரி வந்து நல்லபடியாக இந்த திருவிழா வந்து தொடர்ந்து வந்து கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எக்ஸாம் டைம்லேயும் இத்தனை பேர் வந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நான் எனது நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதனைத் தொடர்ந்து நன்றியுரை வழங்குவதற்காக பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் வருகிறார். நன்றி. என்ன டைம் இல்லை, ஐயா என்னை முறைச்சிட்டே இருக்காரு, ஏன் நேரம் ஆச்சு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிம்பார். ஏன்னா இங்கே வரக்கூடிய கெஸ்ட் நான் 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன் வாசிக்க வேண்டும் கவிதைகள், மேடம் சொன்ன மாதிரி நிறைய தலைப்புகளில் பேசிக்கிட்டாங்க. ஏன் வாசிக்க வேண்டும்னா நானே உதாரணம். ஏன் வாசிக்க வேணும்னா வாசிச்சிங்கன்னா இங்கே நிற்கலாம். நான் 2006 எனக்கு சாதிக் ரியல் எஸ்டேட், சாதிக்கு தான் புக்கு வாங்கி கொடுத்தாரு. YMCA மைதானத்தில் வந்து அப்போ வந்து காயிதே மில்லத் கல்லூரியில் நடக்கும் புக் ஃபேர். சென்னையில் மட்டும்தான் புக் ஃபேர் நடக்கும், அதை விட்டால் மதுரை கூட கிடையாது, நெய்வேலியில் ஒன்று நடக்கும், அவ்வளோதான். அப்போ ஒரு 6000 ரூபாய்க்கு அன்றைக்கி பவுன் வந்து 6500 அன்றைக்கி ஒரு பவுன் அளவுக்கு புக்கு வாங்கி எனக்கு படிக்க கொடுத்தாரு. ஸோ கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த புத்தகத்தின் மீது உள்ள ஆர்வம், வாசிப்பினுடைய இதனால தான் இன்றைக்கி இங்கே நாங்கள் நிற்கிறேன். ஸோ நீங்களும் வாசிங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்போ இருக்கிறதோட ஒரு ஸ்டெப்பாவது மேலே போவீங்க, அதுக்காக வாசிங்க. பெரம்பலூர் புத்தக திருவிழா கிட்டத்தட்ட நானும் அரவிந்தனும் இந்த 10 வருஷமாக தொடர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய முதல் நன்றி எங்களுடைய ஸ்பான்சர்ஸு ரோவர், தனலட்சுமி, ராமகிருஷ்ணன், அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து, ஏன்னா அவங்க இதெல்லாம் விட பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க, இது ஒரு விஷயமே இல்லை அவங்களுக்கு. பட் ஆனால் எங்கள் 2 பேர்த்தையும் நம்பி எந்த கொஷினும் கேட்காம நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா இன்ஸ்டியூஷன், ஈடன் கார்டன், ஆதோ ஸ்கூல், எல்லாருமே எங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்குறதில்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல. நாங்கள் என்ன கேட்குறோமோ அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ நாங்கள் அதை கொடுத்துறோம். ஸோ அந்த புரிந்துணர்வு, அதற்கு என்னுடைய முழுமையான நன்றி. அடுத்து மாவட்ட நிர்வாகம், அவங்க முழுமையாக, ஏன்னா நாங்கள் ஒரு சைடில் எல்லாருமே இருக்கோம், அவ்வளோதான். மீது எல்லாமே மாவட்ட நிர்வாகம் தான் இதை ஏற்பாடுகள் எல்லாமே. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தைங்களோ பெரியவங்களோ வருஷத்துக்கு ஒரு 10 பேர் படிக்க ஆரம்பித்தா கூட போதும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயம் வந்து முன்னேற்றத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்து ஸ்பீக்கர்ஸ், பெரம்பலூருக்கு நான் புக் பண்ண எந்த ஸ்பீக்கர்ஸுமே யாருமே என்கிட்ட அட்வான்ஸ் கேட்கல. நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், அவங்க ஒரு டேட் மட்டும் முன்ன பின்ன மாற்றுவாங்க, அவ்வளோதான். அது இந்த பெரம்பலூர் புத்தக திருவிழா மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த மேடையின் வாயிலாக நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த புதிய இடத்திற்கு எனக்கு சிரமம் இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். சரி, இந்த வருஷம் எப்படியாவது இந்த இடத்த சரி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இதை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் தந்து ஆதரவளித்த பொதுமக்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் நன்றி.